அனைத்து சாப்பாட்டு பிரிவுகளுக்கும் அனைத்து சாப்பாடு வணக்கம். இன்னைக்கு என்ன பெரிய டிஷ் அப்படின்னாக்க நைஜீரியா, கானா, மேற்கு ஆப்பிரிக்காவுடைய ஸ்பெஷல் உணவு ஃபூஃபு. பாருங்க, ஃபூ அப்படி பெச. அது மட்டும் இல்லாம கூட கோழி முட்டை, மீன், கோழி குழம்பு. இப்பயே கோழி குழம்பு நாட்டில் எச்சு ஊறுதே கோழி குழம்பு. இப்போ கோழி குழம்பு வச்சு அதாவது ஊத்திக்கிறதா தொட்டு சாப்பிடலாம். எப்படி உங்களுக்கு எப்படி இருக்குமோ அப்படி சாப்பிடுறோம். இதுதான் வா ஊதிக்கணுமா? ஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு இப்ப அதாவது இது கிழங்க எடுத்து அரைச்சி அப்படியே ரைஸா உப்பு அப்படியே மலைச்சாரல் மாதிரி விட்டு நல்லா கிண்டுனாக்க இந்த மாதிரி பசை உள்ள ஒரு பொருள் வந்துடும். ஆனா இது நல்லா பசை. சாப்பாடு ஆரம்பிக்கலாமா? Five, 4, 3, 2, 1. நீயே ஸ்டார்ட் பண்ணு. மெல்ல தேவையில்லாம். எவ்வளவு பெருசு வேணாலும் விடலாம். இலங்கு வாசம் நல்லா அடிக்கும். இதுல ஊத்திக்கலாமா? இதுதான் நல்லது. இதான் ஒட்டாம இருக்கு. கோழி குழம்பு கத்துக்கும். டேஸ்ட் அப்படியே சும்மா பட்டு. கொத்தமல்லி போட்டீங்களா? மேலறதெல்லாம் முடியல, அதே உள்ள போயிருக்கு. ஃபூஃபு கானா, நைஜீரியா, மேற்கு ஆப்பிரிக்கா. அவங்களுக்கு இதுதான் சாப்பாடேவா? நிறைய இதான் சாப்பிட்றாங்க. இது என்ன பெனிஃபிட் தெரியல உங்களுக்கு. நல்லா தான் இருக்குதுண்ணா, சத்துக்கள் நிறைய இருக்குது. நம்ம ஏற்கனவே ஒரு டைம் பண்ணியிருக்கோம். அது அப்ப ஆட்டுக்கறி போன டைம் ஒரு விடுகதை ஒன்று போட்டோம். பட்டு போய் நிறைய பவுன் காசு, அது என்ன அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த இதுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் பதில் சொல்லியிருந்தீங்க. நிறைய வேற வேற பதில் தான் சொல்லியிருந்தீங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா வத்தல் மிளகாய், வர மிளகாய். அதான் அதுக்கான நிறைய பொன் காசு மாதிரி வரும். எனக்கு பிடிச்ச இண்டிக்காய் நாட்டுக்கடியா? நாட்டுக்கடினா தான் இருக்கு. இந்த தலைவர்
நான் சொன்னேன்ல இது பத்தாது, இதாட்ட 5 பங்கு வேணும். ஆனா உனக்கு அந்த கணக்கு வேற, இது வேற. நல்லா இருந்தது. அது இனிச்சது, இது வந்து லேசா கசக்குது. எடுக்க முடியாது. அவ்வளவுதான், முடிஞ்சு போயிடுச்சு. ரெண்டு நிமிஷம் முடிஞ்சிருமா? இன்னைக்கான விடுகதை வெள்ளையில மஞ்சள் புதையல். வெள்ளை அது என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது ஈஸியா, ரொம்ப ஈஸியான பதில் தான். வெள்ளையில மஞ்சள் புதையல். இது என்ன பவானியா? இது கொழுப்புள்ள மீன் பவானி மீன். மண்ணு கண்டு ஏரி மீனோ கட்டிடாமா? தண்ணீர் தொடரல. இன்னொன்னு குழம்புல முட்டை தொட்டு சாப்பிட்டா சூப்பரா இருக்கு. இந்த குழம்புலையா? குழம்பு நல்லா ருசியா வந்துருந்துச்சு. குழம்பு சூப்பரா இருக்கு. குழம்புலாம் பழைய குழம்பு. இப்பதான் தனி பிரியா. இன்னும் அவ்வளவு பூ பண்ணி சாப்பிடலாம். ஏன்னா சின்ன வயசுல நான் வந்து களி சாப்பிட்டுக்கலாம். அந்த களி களி நம்மளா இருந்தா கிழங்கு களி உங்களுக்கு அங்கவே பூசுன்னு இருந்துச்சு. அதாவது இந்த கானா நாடு, நைஜீரியா, மேற்கு ஆப்பிரிக்காவுடைய உணவான ஃபூஃபு கூட வந்து கோழி முட்டை, கோழி கறி, முட்டை, மீன் சாப்பிட்டேன். 12 நிமிஷம் ஆச்சு. சூப்பரா இருந்தது. நீங்களும் கிழங்கு வாங்குங்க. மேற்கொள்ள உரிச்சிட்டு நறுக்கி போட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி அப்படியே கொஞ்சமாக உப்பு போட்டு கிண்டுனீங்கன்னா பச மாதிரி வரும். அப்படி எடுத்தீங்கன்னா வச்சுட்டே வரும். செம டேஸ்ட்டு. நிறைய கார்போஹைட்ரேட்டு, மினரல்ஸு, புரோட்டீன் நிறைய இருக்கு. அதில் உடம்புக்கு ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க. அதாவது எது சாப்பிட்டாலும் சரி, கூட வந்து மீனும் சாப்பிடுங்க. அது என்ன மீன்? அதனால நம்மளுடைய
தயாரிப்பான டிஎஸ் டைஜஸ்டிவ் சீக்ரெட். நல்லா இருக்கு. இனிமே ஜீரணம் ஆயிரும், கொலஸ்ட்ரால் வராது, கொழுப்பு கட்டி வராது, கொலஸ்ட்ரால்னால வரக்கூடிய பிபி வராது, கொலஸ்ட்ரால் வரக்கூடிய ஹார்ட் பிளாக் வராது, ஃப்ரீ மோஷன் வரும், நல்லா ஜீரணம் ஆயிரும். இந்த டிஎஸ் வந்து நீங்களே செஞ்சீங்க, எப்படி செய்யறதுன்னு வீடியோ போடுறேங்க, போய் அந்த வீடியோவில் பார்த்து செஞ்சீங்க. செய்ய முடியாதுங்க, செய்யறது நேரலாங்க, மட்டும் நம்ம வாங்கிங்க. அதாவது வெப்சைடு, வாட்ஸ்அப், அமேசான், பிளிப்கார்ட் கடையில் 5 இடத்துலையும் கிடைக்கும். நீங்க வந்து வாங்கிக்கலாம் அல்லது நீங்களே செஞ்சுக்கலாம். மேற்படி தேன், நெய் இது மாதிரியும் கிடைக்கும், அதுவும் வாங்கிக்கலாம். அரிசி வகைகளும் கிடைக்கும், வாங்கிக்கலாம். மேற்படி இந்த வீடியோ பிடிச்சிருக்கீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சாப்பாட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாப்பாட்டு. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். பாய்.